ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ளே தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி நேயர்களில் இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. கும்பராசி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இறைவனுடைய அருள் புரிந்த ராசி. நிறைய பிரச்சனையை சந்தித்து, நிறைய போராட்டங்களை சந்தித்து, வாழ்க்கையே விரத்தி என்று நினைக்கும்பொழுது நான் இருக்கேன் உன்னுடன் என்று ஒரு ஒளி ஒலிக்கும் உங்கள் காதில். நீ கவலைப்படாத, இந்த கஷ்டமும் கவலையும் உன்னை விட்டு சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிற ஒரு வசனங்கள், ஒரு வார்த்தைகள் உங்களுடைய காதில் ஒலிக்கும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கும்பராசிக்கு இறை அருள் உடனே இருக்கிறது, தன்னுடன் இறைவனுடைய சக்தி பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உறுதியாக உங்களுக்கு நடக்கு அப்படின்னா, ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கேன், தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு என்னை பழி சுமத்தி என்னை வேறு லெவலில் கொண்டு போய் லாக் பண்ணாங்க, அவ்வளோதானோ என்னோடய லைஃப் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன், முடிச்சுக்கலாங்கிற கூட நான் இயங்க ஆரம்பிச்சிட்டேன், முடியாது இந்த லைஃப் இதோடு முடிஞ்சுன்னு நான் யோசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கூட இருந்தவங்களே இவளை கஷ்டப்படுத்திட்டாங்களேங்கிறத நினச்சி வருத்தப்பட்டு என் வாழ்க்கையோட முடிவு எண்டா பாயிண்ட்டுக்கு போகும்போது என்னுடைய குலதெய்வம் அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லது எம்பெருமான் சிவன் அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துடைய அந்த தெய்வங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு காற்று ஒளி மூலமாக ஒரு வார்த்தை போகும். அந்த வைப்ரேஷன் உங்களுடைய உள்ளுணர்வுக்குள்ளே தொடும். அப்போ சொல்லுவீங்க, அப்போ சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக, அப்போ நம்ம கூட தெய்வம் இருக்குது, நமக்குரிய சக்தியை நம்ம கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி இயக்கத்தை நீங்கள் உறுதியாக உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வீர்கள் என்பது உண்மை, புரிஞ்சிருப்பீங்கிறது உண்மை. யாரெல்லாம் அந்த எண்டா பாயிண்டில் போயிட்டு நான் தப்பிச்சேன், நான் உண்மையிலே தப்பிச்சேன், நான் மாறினேன், என் மனசை மாற்றினேன், அதுக்கு இந்த இறை அருள் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு வைப்ரேஷன் நான் உணர்ந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க உங்களுடைய அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உணர்ந்த நாள் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, உணர்ந்தேன் என்பதை நீங்கள் கொடுங்க, ஓகேவா? ஏன்னா கோவில்களில் பார்த்திங்கன்னா தெய்வம் கருவறையில் வைப்போம், ஆனால் கும்பத்தை மட்டும்தான் மேலே வைப்போம். அத்தனை விதமான பஞ்சபூதத்தின் ஆற்றலை தன்னுள் வாங்கி ஈர்த்து இந்த உலகத்துக்கு கொடுக்குற மகாசக்தி கும்பத்துக்கு தான் உண்டு. யார் ஒருத்தவங்க வீட்டில் கும்ப கலசம் வச்சு தன்னுடைய தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வேண்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி பவரை வேறு லெவலு. அது கும்பராசிக்காரங்களுடைய வீட்டில் உறுதியாக ஒரு கும்பம் கலசமாக இருந்தால் அது அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ கும்ப கலசம் நான் வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் போடணும், என்னென்ன விஷயங்களை வச்சு நான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, மனசார நினைக்கிறவங்க எனக்கு நம்மளுடைய இந்த சேனலில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, மறக்காமல் கமெண்ட்ஸ், நீங்கள் யார், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், இது மட்டும் கொடுத்தா போதும்.
ஓகேவா? கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உறுதியாக நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பொருட்கள் போட்டு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக போட்டு வரேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், எனக்கும் அனுப்பிவிடணும். அப்போ அனுப்பிவிடும்பொழுது நான் உடனே கொடுக்கணும் இல்லையோ, குறைஞ்சி ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன். நான் கொஞ்சம் ஏன்னா நிறைய எஸ்எம்எஸ் வருது, நிறைய கால்ஸ் வருது, நம்ம ஆல்ரெடி கன்சல்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை தான் போட்டேன், சார் எனக்கு ரிப்ளை பண்ணலை, தம்பி எனக்கு ரிப்ளை பண்ணலை. ஏன்னா என்னை விட வயது மூத்த ஒரு சகோதரிகள்லாம் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அப்போ தம்பி ஏன் ரிப்ளை பண்ணலை மட்டும் தயவுசெய்து நினைக்கக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சரியான பதிலை, எனக்கு பிரபஞ்சம் எப்போ உங்களுக்கு பதிலளிக்க தோணுதோ, அந்த உத்தரவு கொடுக்குதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருவேன். நீங்கள் அதை மனசார பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உறுதியாக உணர்வீர்கள். அப்போ சொந்த தொழில் செய்கிற நம்முடைய கும்பராசி என்பர்கள் தொழிலில் வெற்றி காண்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க, ஒரு மிகப்பெரிய மகா சக்தியை உணர்ந்ததாக ஃபீல் பண்ணுவீங்க. சொந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் பிற்பகுதிக்கு மேலே தொழிலில் அக்கறை செலுத்தணும், கவனம் செலுத்தணும், அசால்ட்டாக விடக்கூடாது. எக்காந்த ஒன்று அவங்க பார்த்துக்கிடுவாங்கிறக்காண்டி நீங்கள் கணக்கு வழக்கு பார்க்கவில்லை என்றால் கணக்கு வழக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை சிதைஞ்சு விடுமுமாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான ஒரு மாதமாக, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்முடைய கும்பராசிகளுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இந்த கும்பராசி ஒரு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. இந்த ராசியில சனி பகவான் உச்சம் அடைகிறார். இந்த சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய இந்த ராசியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், சதயம் நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதான் இந்த கும்பராசி. கும்பராசி என்பது எப்போதுமே மனதுல இருக்கிறதுல வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கிதான் பயணிக்குமே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை கொடுக்காது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த அந்த விஷயங்கள் இவர்களுக்கு எப்போதுமே நல்லாவே தெரியும். அதனால தன்னுடைய மனதுல இருக்கிறத எப்போதுமே ஓப்பன் டாக்கா மற்றவர்கள்கிட்ட பகிராதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்துல நல்ல ஆழமான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய மாட்டாங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக போராடி கூட வீடை வாங்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அவர்களினுடைய முடிவுல எந்த விதமான சலசலப்புமே இருக்காது. அதுதான் அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம்ன்றது கண்டிப்பாக வேலை செய்யும். தன்னுடைய குடும்பத்தார்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியுடன் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷன் அப்படின்றது, மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும். இருக்கிறத வச்சு நல்ல அதிகமான ஒரு நிம்மதியோட வாழ்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். மன மகிழ்ச்சின்றது இவர்களினுடைய நிறைவை அங்க காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய அந்த 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்நேரத்துக்கு இந்த தொழிலை நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தெய்வ அனுகிரகம் இல்லாமல் உங்களால இந்த தொழிலை மிக நேர்த்தியாக செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த மாதமும் அந்த தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல
நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து அந்த 10ஆம் இடத்திற்கு சொந்த கிரகமான அந்த செவ்வாயாகப்பட்டது உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடம்ன்றது அந்த பாக்யஸ்தானம். அந்த 10ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், ஒரு நிரந்தரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். நெருக்கடினா பாத்தீங்கன்னா பண நெருக்கடிகள் இருக்கலாம், அடுத்து குடும்ப நெருக்கடிகள் இருக்கலாம், அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதனால சில மன கவலைகள் இருக்கும். இப்ப விவாகரத்து வழக்கே இருக்கு அப்படின்னா அந்த விவாகரத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த வாழ்க்கைன்றது இந்த காலகட்டம் முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதனால மனக்கவலைகள் அதிகரிக்கும். அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள், தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு தொழிலை வித்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிகள் இருக்கும். அதனால சில மனக்கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான சில நெருக்கடியான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று நல்ல வசதி வாய்ப்புகளோடு சில வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு சென்றுக்கிறீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதனால இந்த குடும்பத்தை பிரிந்து சென்றவர்களுக்கு சில ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சில பொருளாதார வீழ்ச்சிகளும் இருக்கும். ஒரு வெளிநாடு வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஒரு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சில முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு தோல்விகள் இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய வேலையில சில பின்னடைவுகள் இருந்தாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்க போகுது. அதனால வேலை வாய்ப்புகளும் நிறைய வரக்கூடிய ஒரு தருணமும் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தை உத்தியோகத்துல கவனமா செயல்படுறது நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தை காப்பாத்திக்கிறதும் உங்களுடைய கடமை தான். ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களே கிடையாது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் அந்த ராகு அங்க பயணிக்கிறதுனால பெருமளவு மன நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஜனனகால சுயஜாதக திசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது எல்லாமே நல்ல 100% முழுமையான பலன்கள் கிடைக்கும். கெடு பலன்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, அதாவது கெடுதலான திசாபுத்திகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள்ல முதல்ல பிரச்சனைகள் வரும். அடுத்த வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி போக இன்னொரு வியாதி வர்றது, திடீர்னு இருந்தாப்புல இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீர்க்கட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெடுதலான திசாபுத்திகள் கண்டிப்பா கொடுக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.